எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஏப்ரல் மாதம் 7, 2025 முதல் 13 ஏப்ரல் 2025 வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 24 முதல் 30 முடிய இந்த வருடமானது, அதாவது தமிழ் வருடமானது, குரோதி வருடமானது இதனோடு இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த 7 நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை, அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 7 மற்றும் 8 கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் 9 மற்றும் 10 சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை, அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை, பேராசையை, எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் செய்து கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு. ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம், எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போல நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர்வை தரும். ஆகையினாலே இந்த 9, 10 ஆகிய தேதிகளில் சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும், அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது வெற்றியை தந்துவிடும். சந்திரன் ஏப்ரல் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில், அதாவது பங்குனி மாதம், கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரும். ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது, அன்பு, பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள். சந்திரனானவர் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்திலே 12 ராசி மற்றும் 2ஆம் இடம் என்ற பயணம். ஆகையினால ஒரு வரவு ஒரு செலவு என்று இருக்கும். இருந்தாலும் கூட இந்த வாரம் பல நிலைகளிலே அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. அஷ்டம நிலையிலே புதன் வக்கரத்திலிருந்து நீங்குவது, அதை தொடர்ந்து சுக்கிரனும் அவருடைய வக்கரகதியிலிருந்து நீங்குவது என்று பல சிறப்புகளை ஏற்படுத்தி அற்புதங்களை செய்யக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஒரு தொழில் வியாபாரம் என்றாலும் கூட அதில பணம் சம்பாதிக்க, கூடுதல் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை இது தரும். தெய்வ பக்தி, நேர்மை, நன்னடத்தை என்று இருப்பது என்பது எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு என்பது இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களிலே உறவு நிலைகள் வலுவடையக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இல்லத்தரசிகளாக இருப்பவர்கள் சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஒரு வெற்றியையும் தரக்கூடியதாக இது இருக்கு. புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன், அவர் 8ஆம் இடத்திலே நேர்கதிக்கு மாறுவது என்பது பல நிலைகளிலே சாதக பலன்களை தரும். அந்த இடத்திலே சுக்கிரனும் இருக்கிறார். ஆகையினால மகாலட்சுமி யோகத்தை இது தரும். மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தையும் செல்வத்தையும் தருவான். அதற்கு பெற்றோர் பெரியோருடைய அனுகிரகத்தையும் அவர்களுடைய உதவியும் நாடுவது, ஆலோசனை பெறுவது மிக முக்கியம். ஆகையினாலே மறைந்த புதன் என்பது என்ன? மறைந்து இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து நீங்கள் செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும். இதிலே எதிர்பாராத தனலாபத்தை தரும். மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கூட இந்த வாரம் உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, உடல் நலத்திலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பேராசையின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒருவரோடு ஒருவர், ஒரு வாழ்க்கை துணை, குடும்பம் என்றால் கணவனுக்கு தெரியாத மனைவி, மனைவிக்கு தெரியாத கணவன்,
தாய்க்கு தெரியாமல் மகள், மகளுக்கு தெரியாமல் தாய், இப்படி மகனுக்கு தெரியாமல் தந்தை, தந்தைக்கு தெரியாமல் மகன் என்று பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்வது, அதாவது மறைத்து செலவு செய்வது, அதாவது மறைத்து பணம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை செய்தால் நினைக்கக்கூடிய நற்பலன் குறைந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகினால் இந்த விஷயத்தில் கவனம். ஏனென்றால் புதன் அவர் இருக்கக்கூடிய நிலை, அவர் டெபிலிட்டேட்டட் ஸ்டேட் என்று சொல்வார்கள், அதாவது நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். அந்த நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பவர் அவர் அவர் சுக்கிரனோடு இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 2ஆம் இடத்துல பணம் வரக்கூடிய, கையிருப்பு உயரக்கூடிய அமைப்பு. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும். கல்வி எந்த நிலையில் இருந்தாலும் கல்வியில ஆழ்ந்த ஞானமும் நற்பெயரும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இப்போது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அதுவும் சரியான முறையில தீர்க்கக்கூடிய அனுகிரகத்தை இந்த கிரக நிலைகள் தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு இருப்பவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதனால் சற்று அழுத்தம் ஏற்படும். அதனால் உடல் நலத்தின் மீது, உங்கள் உடல் நலத்தின் மீது, உங்களுடைய உற்றார் உறவினருடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே பணம் வரக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வது, தங்கம் வாங்குவது, வெள்ளி வாங்குவது என்று, அல்லது நிலம் வாங்குவதற்கான ஆலோசனையோடு வாங்குவது. ஏனென்றால் நிலம் வாங்குவதற்கான யோசனை கூட இந்த வாரத்துல எழலாம். ஆனால் ஏதேனும் உணர்ச்சி வசப்பட்டு கேதுவோடு புதன் இணைந்து இருக்கக்கூடிய நாட்களாக இந்த வார இறுதி நாட்கள் இருக்கும். அதாவது கேதுவோடு புதன் என்றால், கேதுவின் வீட்டிலே புதன், அந்த புதன் நீச்சம் பெற்று பார்வையும் கேதுவின் மீது, சந்திரனும் அதே இடத்துல. ஆகையினால மனக்குழப்பம். புதன், கேது, சந்திரன், குருவினுடைய பார்வை, அந்த குருவிற்கு சனி பகவானுடைய பார்வை. சற்று நீங்கள் சறுக்கினாலும் நல்ல ஆழத்துல தள்ளிவிட்டு விடக்கூடிய அந்த பிரச்சனையும் இங்க இருக்கிறது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த புதன் சரியாக இருந்தால் உயர்த்துவதும், சரியில்லை என்றால் சிக்கலிலே வீழ்த்துவதும் என்ற அந்த அமைப்பை தருகிறது. ஆகையினால் கவனம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் நிலையில ராகு இருக்கும் போது உங்கள் வேலை, தொழில், இந்த விஷயங்களிலே சற்று கவனம் குறைய, அந்த கவன சிதறலுக்கு பல காரணம் இருக்கும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபட்டு உண்மை, நேர்மை, விடாமுயற்சி என்று இருக்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரத்திலே, அதுவும் தனிமையாக இருக்கிறீர்கள் என்றால், வீட்டை விட்டு அகன்றிருக்கிறீர்கள் என்றால், நினைத்த வேலையை செய்ய முடியாமல் சில வீட்டு வேலைகளிலேயே குப்பை வாருவது, அல்லது பாத்திரம் கழுவுவது, அல்லது துணி துவைப்பது என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாராத இல்ல சூழ்நிலைகளின் காரணமாக வேலை தடைப்படும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். எனது அன்பு நேயர்களே, குரோதி வருடம் பங்குனி 24 திங்கட்கிழமை ஏப்ரல் 7, 2025 8 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது. பூசம் நட்சத்திரம் 6:24 AM வரை, பிறகு ஆயுள்யம். நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். காலை 6:25 வரை தன்ய நாள். சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு, ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது. புதிய விஷயங்களை, ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 25 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 8, 2025 9:13 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. ஆயில்யம் காலை 7:55 AM வரை, பிறகு மகம். நாள் முழுவதும் சித்த யோகம். செவ்வாய்க்கிழமை ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர். அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு, ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு, அல்லது மாலை வேலைகளில ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை, தீபங்கள் ஏற்றி 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை, ஆசைப்பட்ட விஷயங்களை, அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை, அருளை தருவார் என்பது ஐதீகம்.
அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 26 புதன்கிழமை, ஏப்ரல் 9, 2025 10:55 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. மகம் காலை, அதாவது மகம் நட்சத்திரம் காலை 9:57 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். தமன ரோகணம் என்று இருக்கும், அதாவது தமன மலர் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது. அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது, பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் இதற்கு தமன துவாதசி என்ற பெயரும் உண்டு. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 27 வியாழக்கிழமை, ஏப்ரல் 10, 2025 1 மணி AM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேளையில, மாலை வேளையில இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் 4:30 முதல் 6க்குள் சிவனை அம்பாளை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி, மன்மத திரையோதசி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு. மதனகாம திரையோதசி என்ற பெயரும் உண்டு. அம்பாள் வழிபாடு, சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு கமல மலர்கள், மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது. அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது. அதாவது ரதி மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது, அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து, கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை, மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 11, 2025 அடுத்த நாள் காலை 3:21 AM வரை சதுர்த்தசி, பின்னர் பௌர்ணமி. உத்திரம் நட்சத்திரம் 3:10 PM வரை, பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 11, 2025 அமைகிறது. எல்லா சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. பெருமாள் தாயார், சிவபார்வதி, முருகன், வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்கள் இருந்து அங்கு நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள், திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் இருக்கும், திருமண வரம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது. திருமணம், ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது, வெள்ளிக்கிழமை. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 29 சனிக்கிழமை, ஏப்ரல் 12, 2025 மறுநாள் அதிகாலை 5:52 AM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. ஹஸ்தம் நட்சத்திரம் 6-7 மணி வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது. மரண யோகம். சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள். சத்திய நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும், செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும். இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும். இறை காரியங்களை மட்டும், தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 30 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13, 2025 திதி பிரதமையாக இருக்கிறது. சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை, இந்த நாள் முழுவதும் பிரதமை, அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும். நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 9:10 PM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் பிரதமை, சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். சித்த யோகம் 9:10 PM வரை. இந்த நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஈஸ்டர் டே, பாம் சண்டே, குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது
அதிகாலை 4:52 AM முதல் 6:52 AM வரை அமைகிறது. கிட்டத்தட்ட அதிகாலை 5 முதல் 7 மணி வரை அமைகிறது. இந்த நாளில மேஷ ரவி, அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது 3:21 அவர் மேஷ ரவிக்கு 3:21 AM மேஷ ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி. அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது. விஸ்வாவசு வருடமாக மாறக்கூடிய நாள். சூரியன் குரோதி வருடத்தை முடித்துக் கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார். இந்த நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது. திருதினஸ்பிற்கு, அதாவது ஒரே திதி 3 நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள். இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் சந்திராஷ்டமத்திலே இருக்கும். ஆகையினால இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கி இருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது, அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும். அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.